Um, we welcome you all for this presentation on behalf of Tagore Engineering College. Myself, Sanjay, and I have two of my friends who are also working professionals in IT companies and doing Python related stuff. இந்த ஆன்லைன் வெபினார் செஷன் எதுக்குன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு பிகினர் லெவல்ல இருந்து ஒரு இன்டர்மீடியட்ல இருந்து அப்புறம் எப்படி கிளவுட் வரைக்கும் ஒரு டோட்டல் எண்ட் ஆஃப் தி டெக்னாலஜி ஸ்பெக்ட்ரம் கவர் பண்ணுதுன்றத இதுல நம்ம பார்ப்போம். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். கமலேஷ். ஸோ இது எங்களை பத்தி பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விப்ரோல ஒர்க் பண்றேன் சென்னையில. நான் மெயினா கிளவுட்ல வந்து ஒர்க் பண்றேன், கிளவுட் டெக்னாலஜி. ஐம் கூகுள் சர்டிஃபைடு கிளவுட் டேட்டா இன்ஜினியர். So we work on Python scripts as well. So it's a large part of our data collection, building the data flow, everything. So Kamlesh, introduce yourself. Thank you. And as my friend said, என் பேர் கமலேஷ். I am working in Accenture. நான் beginner level தான் இருக்க பைத்தான்ல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ், பட் நான் beginner தான். And then Gautam, about you? Yeah, hi everyone. I'm a full-time Python programmer as well as a data scientist, and I'll teach you the basics of data science as well as the basics of data, what is data and what is machine learning, the basic stuff. Yeah, move on. And then I carry on with the session. Hi, hello, welcome everyone to my session. Like I teach here basics of Python. பைத்தானோட பேசிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் பேசிக்ஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்னா, எனக்கு பிகினரா இருக்கும்போது பைத்தான் எவ்வளவு இன்ஸ்பயர் ஆச்சு. அதாவது எப்படின்னா, எவ்வளவு சிம்பிளா இருந்தது பைத்தான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சிம்பிள் ஸ்டெப்ஸ் and then how simple Python and how different Python is from other programming language like C, C++, Java, React என்னென்னமோ இருக்கு. பட் இப்போ பைத்தான் எந்த அளவுக்கு சிம்பிள், அது எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் ஆகுது, அதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. Then Python basics by me, Kamalesh Kumar, and simple concepts like variables, if else na control statements உங்களுக்கு தெரியும், if else looping statements எல்லாம் தெரியும். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். பட் இந்த இடத்துல if else வேரியபிள்ஸ் எல்லாம் எவ்வளவு சிம்பிளா நம்ம யூஸ் பண்ண போறோம், அது எப்படிலாம் யூஸ் பண்ண போறோம் அதான் பார்க்க போறோம். Then function. First we move on to the variables. Variables is simply known as a storage container or a box. Like it is used to store value. But இங்க பைத்தான்ல எப்படின்னா, அது வந்து ஒரு ரெஃபரிங் டேக் மாதிரி யூஸ் ஆகும். ரெஃபரிங் டேக்னா ஒரு வேரியபிள் இன்னொரு வேல்யூவை எப்படி ரெஃபர் பண்ணுது, அதை நம்ம எப்படி ஸ்வாப் பண்ணலாம், எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த லிங்கை கட் பண்ணலாம், அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பைத்தானுக்கு என்னென்ன தேவை, அது பைத்தான் நம்ம லேர்ன் பண்ணணும்னா முதல்ல அதை டைப் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை ஆப்வியஸ்லி. அண்ட் இட் இஸ் நோன் அஸ் IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அண்ட் அந்த ஐடியில சிம்பிளா நிறைய ஐடிஸ்லாம் இருக்கு. பைத்தானோட நேச்சுரல் ஐடி, அதாவது பைத்தான் சொல்லிட்டு இருக்கும் 3.782 சம்திங் லைக் தட். அண்ட் பைச்சாம்ன்றது ஒரு GUI பேஸ் பண்ண ஒரு ஐடி. நம்ம இங்க யூஸ் பண்ண போறது ஜூபிட்டர் நோட் புக்னு ஒன்று யூஸ் பண்ண போறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல பைச்சாமோட ஃபியூச்சர்ஸும் ஜூபிட்டர் நோட் புக்கும் சேர்ந்து ஒரு இடத்துல கிடைக்கும்னா அது அனகோண்டான்ற ஒரு ஐடி தான். அந்த அனகோண்டான்றது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, சிம்பிளா நம்ம குரோம்ல போயிட்டு இண்டிவிஜுவல் எடிஷன் அனகோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரி காட்டுறதுல 64 பிட் வேணுமா இல்ல 32 பிட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை டவுன்லோட் பண்ணிட்டு, டவுன்லோட் பண்ண உடனே இன்ஸ்டாலிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் அக்ரி, அண்ட் தென் கோ டு சர்ச் பார், டைப் ஃபார் அனகோண்டா நேவிகேட்டர். அனகோண்டா நேவிகேட்டர் டைப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். நமக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்ன்றதை நம்ம லான்ச் பண்ண போறோம். அதை லான்ச் பண்ணி கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஒரு குரோம்லயோ இல்ல உங்க இன்டர்நெட் வெப் ப்ரௌசர்லயோ ஓப்பன் ஆகும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிஃபால்ட் ப்ரௌசர். இதை நீங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எந்த பேஜ் காமிக்கணும், ஹோம் பேஜ் தான் காட்டும். ஹோம் பேஜ்ல நீங்க உங்க டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபோல்டர்ஸ்லாம் அக்வேர் ஆகும். அதுல நம்ம என்ன பண்ணணும்னா, டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் உள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் நேம் வேணுமோ அந்த ப்ராஜெக்ட் நேமை நீங்க டெஸ்க்டாப்ல ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்கா இங்க ஷோ ஆயிடும். அதுக்குள்ள கிளிக் பண்ணி நீங்க உள்ள போன உடனே இங்க போயிட்டு நியூன்னு கிளிக் பண்ணி
பைத்தான் 2 இல்ல பைத்தான் 3 அது நீங்க எந்த பைத்தான் வெர்ஷனை டவுன்லோட் பண்றீங்களோ அதை பொறுத்து இங்க காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே என்ன வரும்னா இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இட் இஸ் கால்ட் அஸ் செல்ஸ். இங்க சிம்பிளா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஜூபிட்டர் நோட்புக்ல ஆட் அண்ட் தென் delete அண்ட் தென் ரன். இந்த 3 இப்போதைக்கு இந்த பிகினர்ஸ்க்கு 3 தெரிஞ்சா போதும். இப்போ நம்ம சிம்பிள் வேரியபிள்லாம் என்னன்னு சொல்ல போறேன். வேரியபிள்லாம் என்னன்னா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா a is equal to 2. a is a variable which stores the value 2. obviously நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஸ்டோர் பண்ணல. ஆக்சுவலி a refers to the value 2. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணிட்டு shift enter கொடுத்தாலும் ரன் ஆகும், இல்லை இங்க போய் நீங்க கிளிக் பண்ணாலும் ரன் ஆகும். shift enter கொடுத்தீங்கன்னா it will print 2. ஸோ இதுதான் பேசிக் வேரியபிளோட வேலை. அதே மாதிரி b கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி print 2. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா ஒரு வேரியபிள்ல இருந்து இன்னொரு வேரியபிளை கனெக்ட் பண்ண போறோம். அதாவது ஒரு வேரியபிள்ல இருந்து இன்னொரு வேரியபிளை ரெஃபர் பண்ணி அந்த வேரியபிளோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போறோம். ஆக்சுவலா இங்க என்ன நடக்கும்னா b does not refers to the variable a but it refers to the value of the variable a. அது எப்படின்னா இப்போ b is equal to a ன்னு கொடுத்தீங்கன்னா a ஓட வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா 2 and b is equal to 3ன்னு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம b யோட வேல்யூவை b is equal to a ன்னு போட்டு ரெஃபர் பண்ண போறோம். ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல பார்த்து இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா and b is equal to a ன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணீங்கன்னா 2ன்னு பிரிண்ட் ஆகும். அது எப்படி ஏன் 2ன்னு பிரிண்ட் ஆகுது? b is equal to 3 தானே, ஏன் 2ன்னு பிரிண்ட் ஆகணும்? ஏன்னா b வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா a ரெஃபர் பண்ணுது. a is equal to என்ன வேல்யூ 2. ஸோ b யோட வேல்யூ 2வா சேஞ்ச் ஆயிடும். b யோட லிங்க் வித் 3 கட் டவுன் அண்ட் இட் வில் சேஞ்ச் இன்டு 2. இதுதான் பைத்தான்ல மெயின் டிஃபரன்ஸ். இது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஸ்வாப்பிங் பண்ணுவாங்க. நிறைய டேட்டா சயின்ஸ்ல இந்த மாதிரி சிம்பிள் பேசிக் கான்செப்ட் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் with the help of the variables we came to know about, we are going to do a program like simple swapping methods. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா v1 வேரியபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படி ஸ்டோர் பண்ணிருக்கேன். v2 வேரியபிள் 2 அதுல செகண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணோம்னா நம்ம நார்மலா என்ன சொல்லுவாங்க, v1 is equal to second value, v2 is equal to first value அப்படின்னு மாத்தி போட்டு பிரிண்ட் பண்ணா வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் programmers that does not do that. We use a temporary variable to swap the value. இங்க tempன்னு ஒரு நான் temporary variable யூஸ் பண்ணிருக்கேன். அதுல நான் v1 ஸ்டோர் பண்ணிருக்கேன். தென் v1ல v2 ஸ்டோர் பண்ணிருக்கேன். v2ல temporary variable ஸ்டோர் பண்ணிருக்கேன். இங்க என்ன நடக்கும்னா temporary variableல v1 ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகும். தென் v1 வந்து v1ல v2 ஓட செகண்ட் வேல்யூன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆகும். v2ல டெம்பரரி வேரியபிளோட நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம், v1 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம். அது v2ல ஸ்டோர் ஆகும். சோ நம்ம இப்போ ஆப்வியஸா print v1 கொடுத்தோம்னா செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும், print v2 கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். this is how variable work. this simple it is in python. other languages விட அவ்வளவு சிம்பிளா இருக்கும் பைத்தான்ல. and then we move on to the next topic called if else. If else is a simple basic control statement topic. Which uses a normal if keyword and else keyword and elif keyword. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு if statementல obviously if statementல if keyword தான் இருக்கும், else statementல else keyword தான் இருக்கும். ஆனா elifன்றது new keyword. அது என்னன்னு பாத்தீங்கன்னா else if ஓட ஷார்ட் ஃபார்ம் elifன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பைத்தான் works in a different way and அதோட கீவேர்டும் மாறலாம். சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறது elif. and important சொல்லிட்டு போல்ட் லெட்டர்ல எதுக்கு நான் வேலை மெனக்கிட்டு போட்டிருக்கேன்னா அது வந்து இண்டென்டேஷன்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பைத்தான். பைத்தான்ல இண்டென்டேஷன்ன்றது ஒரு முக்கியமான பார்ட். அதை மிஸ் பண்ணீங்கன்னா நிறைய எரர் வரும். இப்போ ஜாவா C++ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்லாம் நல்லா பண்ணிருப்பீங்க, ஆனா செமிகோலன் மிஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய தலைவலி ஆயிடும். அதே மாதிரிதான் இண்டென்டேஷன்ன்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் பைத்தான், பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பைத்தான். ஸோ இண்டென்டேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஸோ அதை நம்ம வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்க போறோம். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்னா இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் எங்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் நார்மலா நம்ம
சாரி, நார்மலா நாம a is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிருக்கோம், b is equal to 3 ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் சாரி, a is equal to 2 ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிருக்கோம், b is equal to 3 ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிருக்கோம். if a is less than my system is acting weird. A is equal to 2 ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம், b is equal to 3 ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம். if a is less than b, நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம், a is less than b அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போறோம். சோ அதை ரன் பண்ணீங்கன்னா என்ன காட்டும்னா a is less than b, ஏன்னா a is equal to 2, b is equal to 3, so it will show like shift plus enter கிளிக் பண்ணீங்கன்னா a is less than b தான் கிளிக் பண்ணுவோம். சோ நம்ம இந்த இடத்துல elseன்றது எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, and then இப்போ a is less than b இல்ல greater than b நம்ம ஷோ பண்றதுக்காக elseன்றதை யூஸ் பண்ண போறோம். இங்க நீங்க இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணிருக்கேன், a is less than b னா நான் டைரக்டா வந்து எந்த பிராக்கெட்டும் யூஸ் பண்ணல, எந்த கர்லி பிரேசஸும் யூஸ் பண்ணல, செமிகோலனும் யூஸ் பண்ணல, டைரக்டா a ஸ்பேஸ் less if ஸ்பேஸ் a less than b கோலன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. அண்ட் தென் பிரிண்ட் பிராக்கெட்ல நான் இங்க ஸ்ட்ரிங்க பிரிண்ட் பண்றதுனால டபுள் கோட்ஸ்ல பிரிண்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், சிம்பிள். திஸ் how simple Python works. And then else keyword யூஸ் பண்ணிருக்கேன், else keyword யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் நம்ம if else பண்ணிருக்கோம். and then else ifன்றத எப்படி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். if you go down we can see like else ifன்றத c++ எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, if you want to check another condition we use else if statement. so இந்த if க்கு கீழ இந்த இடத்துல லைன் நம்பர் 18ல பாத்தீங்கன்னா if a less than b, a is less than b, அப்புறம் if a is equal to b அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுக்காக else if பதிலா elifன்ற கீவேர்ட் பைத்தான்ல யூஸ் பண்ணிருக்கேன். and then else a is greater than b. else if else ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு கர்லி பிரேசஸும் இல்லாம, எந்த ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் செமிகோலன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம இவ்வளவு சிம்பிளா பைத்தான்ல யூஸ் பண்ணிருக்காங்க. and then நம்ம எதுக்கு மூவ் பண்ண போறோம்னா, next last agenda in my session is functions. in functions we are going to see how functions work in Python. function is a block of code. and நான் எதுக்கு இந்த தியரி காட்டுறேன்னா, தியரி அவ்வளவா வந்து இம்பார்ட்டன்டே இல்லை, ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் இன் த தியரி பார்ட். நீங்க எவ்வளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் இஸ் a simple block of code and it is used to reuse the block of codes which we already wrote. அதுதான் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும், அதுதான் காலிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுக்கு டெஃப்ன்ற கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும், போல்ட் லெட்டர்ல இருக்கும் DEF. டெஃப் கீவேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனோட பேசிக் கான்செப்ட்ஸும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு நான் டெஃப் யுவர் நேம், ஃபங்க்ஷனுக்கு யுவர் நேம் நான் ஏன் நேம் கொடுத்துருக்கேன்னா, ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு நேம் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம், அதனால நான் யுவர் நேம் கொடுத்துருக்கேன். இல்ல ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, இல்ல அடிஷன், மல்டிபிளிகேஷன், சப்ட்ராக்ஷன், இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் விஷ். அண்ட் டெஃப் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு கோலன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் வே டு டிஃபைன் அ ஃபங்க்ஷன். டெஃப் யுவர் நேம், ரவுண்ட் பிராக்கெட்ஸ் அண்ட் தென் கோலன். print inside the function, print outside the function. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது ஏன் outside the function பிரிண்ட் ஆகுதுன்னா, நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் யுவர் நேம் அப்புறம் அந்த ரவுண்ட் பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணி நான் அதை நான் வந்து ரன் பண்ண உடனே என்ன காட்டுதுன்னா, இன்சைட் த ஃபங்க்ஷன் காட்டுது. this is the way of calling a function. this is how simple in Python to call a function. இதுவே ஜாவால பாத்தீங்கன்னா calling a function is very difficult when you are if we are go with triple argument, double argument அந்த மாதிரி எல்லாம் போகும்போது ஜாவால அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் பைத்தான்ல just the name of the function and with the round brackets you can call a function. how simple Python works. this is
again and again saying Python is very, very simple and it is used in many fields like data science and then big data, data analysis, everything works with Python. Backends are mostly works with Python. இப்போ your name inside the function, so print ஆயிடுச்சு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் இந்த இடத்துல வந்து printf ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். So it is called collection of codes. collection of codesல எதுவா வேணா இருக்கலாம். லைக் collection of codesல printன்றது ஒரு கோட். ஸோ அந்த கோடோட கலெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ கலெக்ஷன் ஆஃப் கோட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான். அதை கால் பண்ணும்போது மை நேம் மை காலேஜ் நேம் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்லயே இன்னொரு இம்பார்ட்டன்டான மெத்தட் வி யூஸ் இன் ஃபங்க்ஷன் இஸ் கால் மேப்பிங். இட் யூஸ் ஃபார் மேப்பிங். மேப்பிங் வந்து இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ல எப்படி சொல்றது, ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை வந்து டைரக்டா வெறும் எம்டியா வச்சுட்டு கால் பண்றதுல எந்த ஒரு யூஸுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்னா என்ன சொல்றது, இப்போ ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன், மல்டிபிகேஷன் ஒரு ஃபங்க்ஷன், டிவிஷன் ஒரு ஃபங்க்ஷன், அண்ட் தென் சப்ராக்ஷன் அண்ட் வாட் எவர் இட் இஸ் லைக் ஸ்கொயர் ரூட் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க கால்குலேட்டர்ல எடுத்தோடனே 5+2 போடுறீங்க, அது டேரக்டா போய் எதை கால் பண்ணணும், அடிஷன் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். மறுபடியும் 10,000 + 12,000 5,000 + 6,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிஷனை கால் பண்ணிட்டே இருக்கீங்க. மறுபடியும் ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. அதுதான் அடிஷன். நீங்க இப்போ சிம்பிளா இப்போ அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சா அது எத்தனை டைம் வேணா கால் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபங்க்ஷனோட மெயின் பெனிஃபிட். ஒரே ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதை மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபங்க்ஷனோட மெயின் பெனிஃபிட்ஸ். அதான் இங்க சொல்ல வரேன். இப்போ டெஃப் அடிஷன் ஆட்னு நாங்க கொடுத்துருக்கேன். அந்த அடிஷன்ற ஃபங்க்ஷன்ல நான் சிம்பிளா இங்க ஆட் + 10 கொடுத்துட்டேன். பட் கால்குலேட்டர் ஒர்க்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. அடிஷன் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், போன கோட்ல வந்து நான் இதை எம்டியா வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் கோட்ல நான் அதுல இந்த ரவுண்ட் பிராக்கெட் உள்ள நான் ஆட்ன்ற ஒரு வேர்ட் ஆட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் கால்ட் as ஆர்குமெண்ட். இது வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட். இங்க ஆர்குமெண்ட்டுக்கு என்ன நேம் வேணா கொடுக்கலாம், ஏ கொடுக்கலாம், எக்ஸ் கொடுக்கலாம். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் விஷ். ஆட் கொடுத்துருக்கேன். நான் இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன். அதை நான் பிரிண்ட் பண்ணும்போது லெட்ஸ் பிரிண்ட் இட் அகெயின். பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா, சாரி இட்ஸ் த்ரோயிங் an error. Addition. Oh, sorry, I created this page very long back, so it's throwing an error. இது print பண்ணும்போது for you I will create it new. Let's see. அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நியூவாவே கிரியேட் பண்றேன். Let's say def add of argument like a and then என்ன ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம், ரிட்டர்ன் a + 5 இந்த மாதிரி வச்சிருக்கோம். இதை ரன் பண்றேன் நானு. ரன் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னா, என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நான் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ calling it's showing it as 15. ஸோ நம்ம இப்போ கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணும்போது நான் இங்க கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். மல்டிபிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இது வந்து நம்ம n நம்பர் ஆஃப் டைம் மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் பண்ண வைக்கலாம். திஸ் இஸ் ஹவ் பாசிங் 1 ஆர்குமெண்ட் அண்ட் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஸோ இங்க எக்ஸ் கம்மா ஸ்பேஸ் ஒய் கோலன் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். லைக் அடிஷன் 5,6 அது கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 11 ஷோவா இருக்கா. இது வந்து passing 2 arguments into a function. This is how function works. This is how simple it is works in Python. So my session ends with this basic concept, and my partner Gautam will carry on with the data analysis and libraries. Thank you. Gautam, you can carry on. Thanks, Kamlesh, for that wonderful session. Gautam, it's up to you. Go ahead, man. Yeah, hi everyone. Wait a second, I'll share my screen. Is it visible? Can you see my screen, Mr. Kamlesh?
Yes, yes, yes. Amrish? Yes, I can see your screen. Yes, it is audible, sir. Yeah, okay. Gautam, and I can see your feet. Yeah. Hi everyone. My name is myself. I'm Gautam. I'm going to teach about the basics of data science libraries and what is data and the basic stuffs about it. Let's without any wasting further time, let's jump into the session. And the today's agenda is what are Python libraries, what libraries are there, how libraries working, data analyst libraries, and what is data. This is agenda which are going to see today. First, what are Python libraries? Python libraries na என்னன்னு சிம்பிளா பார்த்தோம்னா வந்து librariesனா என்னன்னா பார்த்தீங்கன்னா collection of functions and methods. That's it. Functionsனா வந்து I think the previous session completion taken about the class. I think you are familiar with that. And methods na I'll tell you later. Libraries are repositories already coded behind it. Someone has already wrote a code behind the function. That's it. Job is to just call and use. I'll say you. I'll show you some code. You'll get it. Yeah. I think you are aware of a function. And this is a variable the values are stored in the variable. இந்த இடத்துல வந்து two types of functions are there. One is a built-in function, other is user-defined function. The built-in functions are like some is a function which already someone written the code to add the values. And there is a predefined function. அதே same add function add பண்றதுக்கு I had written my own user defined function, that is here define add of v. Inside that I am using a for loop. By using this I am creating my own function. That's the difference between user defined function and built-in function. Maybe in the user defined function வந்து நம்ம வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட்ல எழுதிருக்கோம். மேபி இந்த built-in function வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்கலாம், மேபி இதர் C or C++ லாங்குவேஜ்லயும் இருக்கலாம். ஓகேவா? This is the function and I will take you to this. ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்விங். அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வந்து குட்டி குட்டியா பிரேக் பண்ணி அந்த ஒரு ப்ராப்ளம்க்கும் வந்து அந்த சின்ன பிரேக் பண்ண ஒரு ப்ராப்ளம்க்கும் வந்து ஃபங்க்ஷன் ஒன்னொன்னா டிஃபைன் பண்ணாங்க. அட்லாஸ்ட் அதை வந்து கன்கேனேட் பண்ணி அதை வந்து ஃபர்தர் ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து கிளாஸ் அப்படின்ற நான் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன். கிளாஸ்ல ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணி வைக்கிறேன். I'm creating a class general and defining the average at this type of function inside. இப்போ வந்து எப்படி கால் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு வெறும் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணால் வந்து the நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்கப்புறமா உள்ள இருக்க ஆர்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணி அதை கால் பண்ணுறோம். சப்போஸ் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணி அது உள்ள வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா ஜென்ரல் இஸ் மை கிளாஸ் நேம் அண்ட் ஆட் this is the function. பட் ஆனால் நார்மலாக ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. பட் இன்சைட் த கிளாஸ் we are using a function is called method. That's why you see here functions and methods. This is the methods. கிளாஸ் உள்ள நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து மெத்தட்ஸ்னு we will say. ஓகேவா? ஐ திங்க் உங்களுக்கு இது கொஞ்சம் புரியாது. ஃபார் த பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் the general idea is this for libraries. And then here okay what libraries are there? Some common libraries வந்து என்னெல்லாம் இருக்குன்னு மோஸ்டா யூஸ் பண்ற பேசிக் நியூமரிக்கல் லைப்ரரிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேத், டைம், ரேண்டம், ஸ்டாட்டிஸ்டிக், இது மாதிரி ஏகப்பட்ட சின்ன லைப்ரரிஸ் இருக்கு. மேத்ன்றது பேசிக்கான சைன் வேல்யூ, இப்போ ஃபார் நார்மல் வேல்யூக்கு எக்ஸ்போனன்ஷியல் கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது, அது மாதிரியான பேசிக் மேத்ஸ் ஸ்டஃப்கான லைப்ரரி இஸ் மேத். அண்ட் டைம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து டு பிரிங் அவுட் த எக்ஸாக்ட் டைம் ஆஃப் நவ், அது மாதிரி. அண்ட் ஸ்லீப் அப்படின்ற மெத்தட் வந்து டைம்ன்ற கிளாஸ் உள்ள இருக்குது. தட்ஸ் இட் த டைம் லைப்ரரி which has a method. The time library which has some method called sleep and date time. It will show the daytime in the sense it will show the exact daytime of today. It will sleep in the sense we can mention the seconds, how many time it will how many time we need a delay for code to run, like that. And then random is also a library for
இந்த ரேண்டம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மாதிரி லைப்ரரிஸ்ல எங்க மோஸ்டா யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்டெப்தா போனோம்னா வந்து டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிஸ் அது மாதிரியான பிளேஸ்ல வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மீன் மீடியன் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெர் ஆர் பிளென்டி ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஓகே, வெப்ஸ்கிராப்பிங்ல ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்கு. ஸ்காப்பை, ரெக்வஸ்ட், பியூட்டிஃபுல், செலீனியம். அண்ட் தென் வெப் அப்ளிகேஷன்ல ஜாங்கோ, ஃபிளாஸ்க், வெப்2பை, பாட்கிங் ஏகப்பட்ட லைப்ரரி இருக்கு. லெட்ஸ் see with example. ஓகே, மேத்ன்ற லைப்ரரி வந்து எப்பயுமே லைப்ரரி எப்படி கால் பண்ணோம், இம்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் இம்போர்ட் மேத் நான் லைப்ரரி கால் பண்ணிட்டேன். ஐம் யூசிங் த மெத்தட் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் ஆஃப் ஏன்ற வேல்யூல ஏன்ற வேரியபிள் ஐம் ஸ்டோரிங் வேல்யூ 10. ஸோ அந்த 10ஓட ஃபேக்டோரியல் நான் வந்து மேத்ன்ற கிளாஸ்ல இருக்க ஃபேக்டோரியல் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக இம்போர்ட் டைம் அப்படின்றது வந்து டைம்ன்ற லைப்ரரி நான் கால் பண்ணேன். அந்த டைம் வந்து லைப்ரரி டைம்ல இருக்க இன்னொரு டைம் வந்து அதுதான் மெத்தட். அதை யூஸ் பண்ணி நான் கால் பண்ணப்ப இங்க காட்டுறது வந்து செகண்ட்ஸ். ரன் பண்ணப்ப இதோட செகண்ட்ஸ் வந்து 18 காட்டுது. அகைன் ரன் பண்ண 3 செகண்ட்ஸ் டிலே, 85, 86, 87. யூ கேன் see that இது வந்து செகண்ட் வைஸ் வந்து இட் வில் ஷோ த டைம். the import daytime another library, the import daytime to library dot daytime is a method. It shows the current the time is now 2:59. The date everything is there. Here the statistics this is also the same as the library which has some methods to ease our job. That's it. And then we move to the data science libraries, and today's special about data science libraries: NumPy, SciPy, Pandas, Matplotlib, Cpan. There are plenty of libraries are there in data science. Almost for data science and data analysis 40 to 50 libraries are available. பட் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ண முடியாது. பேசிக் ஸ்டஃப் மட்டும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் த பிகினர் ஈவன் திஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் நீங்க இதுலயும் நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. லெட்ஸ் see. NumPy. Yeah, let's move to data science libraries. NumPyன்றது வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். எஃபிஷியன்ட் டேட்டா ரெப்ரசன்ட் மச் ஃபாஸ்டர். ஏன் NumPyன்றது வந்து ஃபாஸ்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா பைத்தான் ஸ்கிரிப்ட்லேயே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். மேபி இந்த NumPyன்ற லைப்ரரியில உள்ள இருக்க சோர்ஸ் கோட் வந்து வேற ஏதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்ணி மேபி கிரியேட் பண்ணிருக்கலாம். தட்ஸ் வை இட் இஸ் ஃபாஸ்டர். அண்ட் தென் ஐ ஷோ யூ கோட் NumPy. NumPy எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் பேசிக் ஆஃப் நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு ஐ ஹோப். லீனியர் அல்ஜிப்ராவில் வெக்டார், ஸ்கேலார், மேட்ரிசஸ், டென்சார் those kind of stuff is usually handled by NumPy in Python. இந்த NumPyயும் வந்து நான் இம்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் கெட் பண்ணுறேன். தென் ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணோம் டு பிரிண்ட் த 10 வேல்யூஸ். ஓகே, இப்போ ஃபார் லூப் ரன் பண்ணப்போ 0 to 9 வேல்யூ காட்டுது. பட் இட் மேபி லிஸ்ட் டியூபிள் செட் எனிதிங் இட் கேன் பி. பட் வேல்யூ அப்படின்ற ஒரு கீவேர்டில் நான் எப்படி வந்து யூஸ் பண்ணா NumPyன்ற லைப்ரரி கால் பண்ணிட்டா NumPyல இருக்க மெத்தட் அரேஞ்ச் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணி நான் 10 இந்த அரேஞ்ச்ன்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு பிரிண்ட் த வேல்யூ ஃப்ரம் 0 to 10. இஃப் சப்போஸ் ஐம் யூசிங் 12 னா yeah you can see the array from 0 to 11. that's it. இந்த இடத்துல நம்ம செக் பண்ணோம்னா வந்து நம்ம அரேன்ற வேரியபிள்ல நம்ம வந்து 1 3 4 5 அப்படின்ற அரே வந்து கிரியேட் பண்ணிட்டோம். we are printing the array and we are seeing the type of what type of array it is. Before I say that this is based on class. The libraries are created based on class and method. That's it. nd array அப்படின்னு நீங்க ஷோ பண்ணி you will understand later. Import NumPy as MP array இங்க இந்த ஒரு the same. ஓகே, நம்ம NumPyன்ற லைப்ரரியில வந்து NumPyன்ற லைப்ரரியில நம்ம அரே கிரியேட் பண்ணிட்டோம். பட் டைப் ஆஃப் தி அரே வந்து கிளாஸ் nd அரே NumPy.nd அரேன்னு காட்டுது. இந்த அரேயோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் 1 2 3 4 1 ரோ, அதனால சிங்கிள் டைமென்ஷன் 1D அரே இருக்குது. நான் இதே வந்து அரே வந்து ரெண்டு வெக்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன்.
this is like matrices. இதோட டைமென்ஷன் என்ன 2x4. ஐ மீன் ஷேப் வந்து இதோட ஷேப் வந்து 2x4. இதோட டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 2D visualization. That's it. Like this, there are plenty of methods are available. You can see that np dot diagonal வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்பைன்னு கால் பண்ணாமல் என்பின்னு கால் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி நான் அது மாதிரி கால் பண்ணிக்கிறேன். ஸோ என்பி டாட் டயக் ஆஃப் அரே இந்த சென்ஸ் அரேன்ற வேல்யூல சம் நம்பர்ஸ் ஆர் தேர். டயக்னல் அப்படின்ற பட்சத்தில் கேன் சி 1 6 இந்த இடத்துல வந்து ஐடியோட வேல்யூ 1 1 2 2 3 3 4 4 those values will be fetched. And np.ui in the sense identical. To create the identical matrix, like the diagonal values will be available, the elsewhere 0 will be there. np.line space என்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 1 to 10 நான் மென்ஷன் பண்ணிட்டேன். it is 1 is the start, 10 is the end, and 5 is the separator. So 1 to 10 la how many separators I need? 5 separators. So it start from 1 3.5. The gap will be 2.5 for the full stuff. np.travel எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே முன்னாடி நம்ம அரே எப்படி கிரியேட் பண்ண 1 2 3 4 ஃபர்ஸ்ட் ரோ 5 6 7 8ன்றது செகண்ட் ரோ. ஸோ இந்த இடத்துல வந்து ரேவல்ன்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் அந்த அரே நம்ம வந்து 2 டைமென்ஷனாக அரேவை சிங்கிள் டைமென்ஷனாக சேஞ்ச் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இந்த நியூரல் நெட்வொர்க் சைட் வரைக்கும் நம்ம இந்த சின்ன சின்ன கான்செப்ட் வரைக்கும் யூஸ் ஆகுந்துருச்சு. np.ட் ரீஷேப்ன்றது வந்து நம்ம இந்த இடத்துல அரே வந்து 2x4 இருந்துச்சு. இந்த இடத்துல அரே ரீஷேப் பண்ணி 4x2 that mean 4 rows and 2 columns சேஞ்ச் பண்ணிருக்கோம். இது மாதிரி இது வந்து ரொம்ப பேசிக் ஸ்டஃப். இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் இருக்குது. லைக் இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம டாக்குமெண்டேஷனே ஆல்மோஸ்ட் 200 to 300 pages will be there. Let's move to the next library. நம்ம மேட்லாட் லைப்ரரி நம்ம என்னன்னு பார்க்கலாம். அப்படி மேட்லாட் லைப்ரரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷனுக்காக மட்டுமே இந்த லைப்ரரிக்கு. இது எப்படி வந்து இந்த லைப்ரரி கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மேட் லேப் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த லைப்ரரி கிரியேட் பண்ணிருக்காங்க ஃபார் டேட்டா விஷுவலைசேஷன். எக்ஸ்ன்ற வேரியபிளில் வந்து இப்போ வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டா ஒயின்ட வேரியபிளில் அதோட ஸ்கொயர்ஸ் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டா 1க்கு 1 2 4 3 9 4 16 அப்படின்ற. இப்போ நான் வந்து plt.plot இஸ் அ மெத்தட். அதை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து ஒரு இது பிளாட் கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறேன். details running you can see here இது plot பண்ணும்போது this is x range, this is x axis, this is y axis 1,1 2,4 3,9 4,16 but the values வந்து இதுல print ஆகல. I mean values வந்து இதுல plot ஆகல கரெக்ட்டா. sorry like that. அதே மாதிரி இப்ப அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்றோம். Hello. Okay, the same matplot plotting library யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து plt.scatter in the sense இந்த values வந்து கரெக்டா scatter ஆகும். Like that I am using the see here நம்ம RO it indicates red. Okay, like we can add the title, we can add the x-axis and y-axis label, we can add the grid. இந்த இடத்துல வந்து நார்மல் இதா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து grid, you can see the grid. That's it. The matplot library is for only for the data visualization. The advance of the matplot library, the C1 which you can see here, and the pandas வந்து ரொம்ப most popular data analysis library, most efficiently used in the market. Okay, pandas documentation alone is almost 500 pages. pandas வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டேட்டா செட். அந்த டேட்டா செட்டை வந்து I mean structured data set only based on numerical and categorical data. அந்த டேட்டா வந்து கால் பண்றது, I mean based on the path நம்ம கால் பண்றது, அதை அனலைஸ் பண்றது, பிளஸ் அதோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்றது, சப்போஸ் த ரீநேம் ஆஃப் த காலம் அண்ட் டு ஃபெச் சம் ஆஃப் த ரூல்ஸ், அது மாதிரி எல்லா ஒர்க்குக்காகவே தான் பாண்டாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு லேர்ன் யூ வில் பி ஃபெமிலியர் வித் திஸ். And data நம்ம பார்க்கும்போது everything in the digital world is data. That's it. Related to internet பார்க்கும்போது எல்லாமே டேட்டா தான். There are two types of data இருக்கு.
ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் அனதர் ஒன் இஸ் அன்ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு பார்க்கும்போது நியூமரிக்கல் அண்ட் கேட்டகரிக்கல் டேட்டா. நியூமரிக்கல்னா பேசிக், இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட். அண்ட் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நியூமரிக்கல் அண்ட் கேட்டகரிக்கல். நியூமரிக்கல்னா வெறும் நம்பர்ஸ் அண்ட் ஃப்ளோட் வேல்யூஸ். கேட்டகரிக்கல்னா வந்து லைக் இட் கேட்டகரி வைஸ் நம்ம பிரிக்கலாம். எஸ், நோ, ட்ரூ, ஃபால்ஸ், செக்ஸ் இந்த சென்ஸ் மேல் ஃபீமேல். லைக் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம டைப் பண்ணுற கமெண்ட்ஸ் அது வந்து டெக்ஸ்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அண்ட் தென் வேற என்ன இது இருக்குது, ஆடியோ, வீடியோ, போட்டோஸ், இதெல்லாம் தான் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. This is the basics of data science in Python. And further session will be continued by Sanjay. Yeah, thanks for the session. Thank you. It was informative. ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பைத்தான் பேசிக்ஸ்ல இருந்து ஓகே டேட்டா சயின்ஸ் வரைக்கும். ஏன் டேட்டா இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு லாஸ்ட் செஞ்சுரியில ஆயில் வந்து எவ்வளவு வேல்யூபிளா இருந்து இது பண்ணுதோ அது மாதிரி தான் டேட்டாவை யூஸ் பண்ணா அது ஒரு அசெட், அதை யூஸ் பண்ணலன்னா அது லயபிலிட்டி. ஸோ நம்ம இப்போ டேட்டா சயின்ஸ் பத்தியும் கத்துக்கிட்டோம், பிளஸ் பேசிக் ஆஃப் பைத்தான் கத்துக்கிட்டோம். வி ஹோப் தட் இட் வாஸ் அ யூஸ்ஃபுல் செஷன். ஸோ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஸோ பேசிக்கலி வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். ஸோ இப்போ நான் ஒரு இது ஷேர் ஐ மீன் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுல நான் என்னன்னா கிளவுடை பத்தி நான் ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். தட் இஸ் தி ஓவரால் அப்ஜெக்டிவ் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ண பாக்குறேன் இப்போ இருக்கிற டைம்ல. ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். யா ஓகே, நீங்க வந்து இப்போ கிளவுட்லாம் இப்போ அமேசான் வெப் சர்வீஸா இருக்கட்டும், கூகுள் கிளவுடா இருக்கட்டும், ஸோ ஆல் தி சர்வீசஸ் ஜென்ரலி வந்து தே ஆர் மோர் இன்டு தி டேட்டா சயின்ஸ், பில்ட் ஃபார் டேட்டா, ஹவு டு ஹேண்டில் டேட்டா. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நிறைய ஐ மீன் பெரிய ஜாயிண்ட் லீப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பெரிய டெக்னாலஜி ஆர்கனைசேஷன்ஸும். ஸோ அந்த இதுல பார்க்கும்போது ஸோ ஐ வுட் என்கரேஜ் யூ ஆல் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் கூகுள் கிளவுட் அண்ட் கண்டினியூங். இப்போ நம்ம கமலேஷ் வந்து பேசிக் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க ஜஸ்ட் பைத்தான் கூகுள் டெவலப்பர்ஸ் போட்டீங்கனாலே உங்களுக்கு யூ வில் கெட் லிங்க் டுவர்ட்ஸ் ஹவு டு கண்டினியூ வித் திஸ் ஃப்ளோ. எப்படி அடுத்து வந்து த ப்ரொஃபஷனல் கிளாஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க இது பண்ணியிருக்காது. ஸோ திஸ் ஹெட் ஸ்டார்ட் உங்களுக்கு இப்போ ஒரு கிடைச்சிருக்கிறது ஒரு ஹெட் ஸ்டார்ட். ஸோ இதை நீங்க இன்னும் நல்லா யூஸ் பண்ணி உங்களோட கேரியரையோ உங்களோட இந்த பைத்தான்ற ஒரு வேவ் டேட்டா ஜென்ரேஷன் வேவ்னு இருக்குல்ல, இதை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட கரியரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸே இப்போ எடுத்துட்டாலும் பைத்தான் இப்போ எல்லா சிலபஸ்லயும் சரி பைத்தானோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ வி தேங்க் யூ ஆல் ஃபார் attending this session. A special thanks to Kamlesh and Gautam for all the effort. Yeah, romba thanks, and thanks for everyone for watching the session. We hope it was useful. Yeah, thank you so much. Peace out. ஆமா கமலேஷ், 1 minute முன்னால தான் இருக்கு ஜஸ்ட். ஓகே, எப்படியோ முடிச்சிட்டோம்.